ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. குரூப் 4ஓட பார்த்திங்கன்னா சிலபஸை டிஎன்பிஎஸ்சி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குரூப் 4 மட்டும் இல்லை, குரூப் 2 அதுக்குமே பார்த்திங்கன்னா அவங்க சிலபஸை டிஎன்பிஎஸ்சி சார்பாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதற்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய சுமையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சிலபஸை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறதா ஒரு நோட்டிஃபிகேஷன் 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. உங்கள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அது சம்மந்தமாக வீடியோ போடுங்க அப்படின்னு நம்ம சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் 2ஓட எக்ஸாமுக்கும் சரி, குரூப் 4ஓட எக்ஸாமுக்கும் சரி, ரெண்டுலேயுமே இவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜில் 2 பேப்பருமே இருக்குது. அதாவது தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். ரெண்டுலேயுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிஎஸ் ஏரியாலையும் சேஞ்சஸ் இருக்குது. குரூப் 4ஐ பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ தமிழ் மட்டும்தான் இருக்குது லாங்குவேஜில். ஸோ தமிழ்லையும் அப்புறம் மேக்ஸு ஜிஎஸ்லையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கே தெரியும், பொதுவாக லாங்குவேஜை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். மேக்ஸையும் சேர்த்து 10 யூனிட்டு, மேக்ஸை சேர்க்காம 9 யூனிட் இருக்கும்ல. இந்த 9 யூனிட்டை பார்த்திங்கன்னா அவங்க 6 யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி 6 யூனிட்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற அந்த 2வது யூனிட்டாக ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த யூனிட்டை அவங்க அவங்க கொடுக்கல, மென்ஷன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூனிட்டை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. 2 யூனிட்டை ஒன்றா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், பொதறிவு ஜிஎஸ்சில் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தரம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம 12 வரைக்குமே படிக்க வேண்டியதாக இருக்கும். பொதறிவு சயின்ஸில் 5 கேள்வின்னு சொல்லிவிட்டு எப்பவும் போல தான் அந்த பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. விசைனா என்ன, விதிகள், அழுத்தம், ஆற்றல், அன்றாட இது எல்லாமே கொடுத்து அந்த சயின்ஸ் ஏரியாவை பூரா 5 கேள்வி வருங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க. அடுத்து ஜியோகிராஃபி பாருங்கள், புவியியல் அதே மாதிரி 5 கேள்வி. புவி அமைவிடம், இயற்கை அமைவிடம், மலைப்பொழிவு, வானியல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு, மண், கனிம வளம் இதெல்லாம் கொடுத்துட்டு இதில் இறுதியாக 2லேயுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு அலகுலையும் பாருங்கள், செகண்ட் யூனிட்லேயும் பாருங்கள், இறுதியில் நாட்டு நடப்பு நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னு அதில் கடைசியாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. புவியியல்லையும் பார்த்திங்கன்னா கடைசியில் நடப்பு நிகழ்வுகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 3வது யூனிட்டாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவின் வரலாறு, இந்தியன் ஹிஸ்ட்ரி, பண்பாடு அதோட சேர்த்து ஐஎன்எம்மையும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டையும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இது தனியாக இருந்துச்சு, இது தனியாக இருந்துச்சு. இப்போ 2யுமே சேர்த்து ஒரே டாப்பிக்காக கொடுத்துட்டாங்க. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம், குப்தாஸ் இதெல்லாம் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் படிச்சுக்கிட்டு இருப்போம். திப்பு சுல்தான், முகலாயர்கள்லாம் அதில் படிப்போம். ஐஎன்எம்மில் தான் நம்ம பார்த்திங்கன்னா யார் யாரை படிப்போம்? மிதவாதி, தேசியவாதி, அம்பேத்கர் அவர்கள், பெரிய காமராஜர், இதெல்லாமே இங்கிட்டு வந்துகிட்ருக்கும். மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலக்ஷ்மி இவங்கெல்லாம் இங்கே படிச்சுட்ருப்போம். ஸோ இப்போ 2யுமே சேர்த்து ஒரே யூனிட்னு அவங்க சொல்லிவிட்டு 10 கேள்வி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்தியன் பாலிட்டியில் எந்த சேஞ்சும் இல்லை. யூனிட் 4 அது தனியாகவே ஒரு யூனிட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. 15 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் அரசியலமைப்பில் முகப்புரை இதெல்லாம் அது தனியாக இருக்குது. இதுலேயுமே நடப்பு நிகழ்வு கொடுத்துருக்காங்க. அதுதான் முக்கியமானது. ஆனால் பார்ட் 3க்கு நடப்பு நிகழ்வுன்னு அவங்க மென்ஷன் எதுவும் பண்ணல. இப்போ அடுத்து பாருங்கள், இந்திய பொருளாதாரம் அதோடு சேர்த்து இந்தியன் எக்கனாமியோடு சேர்த்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி, நிர்வாகம் அது கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட்டை இதோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க 5வது யூனிட்டில். ஸோ இதுக்கு நடப்பு நிகழ்வு இதை சேர்த்து 20 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இறுதியாக 6வது யூனிட்டில் தமிழ்நாட்டின் வரலாற்று பண்பு அதோடு சேர்த்து இதை ஒரு யூனிட்டாக பேலன்ஸ் இருக்கிறத ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 20 கொஷின்னு சொல்லிவிட்டு இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20, ஒரு 20, 40, அப்புறம் ஒரு 15, 55, 65, 70, 80 மார்க்கை இதில் இந்த ஜிஎஸ் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. வேணால் பாருங்கள், 10, 20, 35, 45, 55, 65, 75 மார்க்கு. சாரி, நான் 80ன்ட்டேன். 75 மார்க்கு அவங்க ஆஸ் யூஷுவல் அதே மார்க் இதுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து மேக்ஸில் பார்த்திங்கன்னா அவங்க அதை 2 யூனிட்டாக பிரித்து இந்த வாட்டி சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா திறனறிவு, ஆப்ளிடியூடு அப்புறம்
காரணவியல் ரீசனிங்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சுட்டு அதில் வழக்கம் போல் இது கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், அப்புறம் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கு இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் திறனறிவில் 15 கொஷின்ஸும், காரணவியல் ரீசனிங்கில் வந்து இந்த ரீசனிங் அது கொடுத்துருக்காங்க. புதிர்கள், குவிஸ் அந்த மாதிரி அந்த இது இருக்கும். டைஸை வச்சு வர்றது, காட்சி காரணவியல் அதாவது பிக்சர் அந்த இதை கொடுத்து இது பண்ணுறது, ஏதாவது ஒரு வேர்டை அந்த மாதிரி கொடுத்து ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ மோஸ்ட்லி அதே தான் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே 3 யூனிட்டும் நம்ம முன்னாடி பார்த்துக்கிட்டு இருப்போம். பகுதி ஆ, பகுதி ஆவண்ணா, பகுதி ஈனான்னு சொல்லிட்டு நம்ம பிரிப்போம். இலக்கணம், இலக்கியம், உரைநடை பகுதிகள்னு சொல்லிட்டு பிரிப்போம். இந்த வாட்டி அவங்க அதை வந்து வேறு யூனிட் கான்செப்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யூனிட் எடுத்த வரைக்கும் இலக்கணத்தில் 25 கொஷின் வந்து சொல்லியிருக்காங்க. எழுத்து, சொல் அப்படின்னு 2ஆக பிரித்து நம்ம ஏற்கனவே பார்க்குற இலக்கணம் டாபிக் தான் இருக்குது மோஸ்ட்லி. ஸோ ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை நீக்கி எழுதல் இதெல்லாம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அப்புறம் வினா எழுத்துக்கள்னால் என்ன, சுட்டெழுத்துக்கள், ஒருமை பன்மை, வேர்ச்சொல்லறிதல், அப்புறம் வினைமுற்று, வினையெச்சம், இளையானனின் பெயர், பெயரெச்ச வகைகளை அறிதல் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் சொல்லகராதி 15 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இலக்கணத்தில் 25, இது ஒரு 15, 40, 2 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 40 கொஷின்ஸ் வருது. இதில் எதிர்ச்சொல், ஓரெழுத்து, ஒரு மொழி, அப்புறம் வந்து அப்படியே இதில் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இதில் வந்து அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு சொல்லுடைய வேறு பொருள் அறிதல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல், இந்த மாதிரி இதெல்லாம் இதில் இருக்குது. சுருக்குதல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு தொடரான பிழையை திருத்துதல் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து யூனிட் 3 எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த மரபு தமிழ், திணை மரபு இதெல்லாம், தன்வினை பிறவினை, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்லாடல் அமைத்தல் இதெல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 கேள்வி, ஏற்கனவே 40, டோட்டலாக 55. அடுத்து வந்து பாருங்கள் கலைச்சொல். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல்லில் வந்து அறிவியல், கல்வி, மருத்துவம், வேளாண்மை, சட்டம், புவியியல் இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா சொல்லுக்கும் நிகரான சரியான தமிழ் சொல் இது பண்ணணும். இங்கிலீஷ் கொடுத்து அது வந்து 10 இது கொடுத்துருக்குறாங்க, பரவாயில்ல. அடுத்து வந்து வாசித்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 15 கேள்வி. அப்புறம் வந்து இதில் பேலன்ஸ் அப்படியே அந்த இலக்கண ஏரியாவே அப்படியே எல்லாம் பிரித்து நம்ம 21 டாபிக் படிப்போம்ல, ஸோ அதை அப்படியே ரொம்ப ஸ்ப்ரிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே 7வது யூனிட் தான் ரொம்ப முக்கியம். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டோம் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே திருக்குறள் தான் இருக்குது. 20 அதிகாரங்களை கொடுத்துருக்குறாங்க. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியோரை துணைக்கோள்தல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினை, செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோணை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செங்கோன்மை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண்புடைமை, நட்பாராய்தல், அப்புறம் வந்து புறங்கூறாமை, அறுவருடைமை இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து அறநூல்களில் வந்து நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னார் 40, இனியவை 40 இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து தொன்மை, தமிழருடைய தொன்மை, முக்கிய தலைவர்களில் வந்து பார்த்திங்கன்னா யார் சம்மந்தமான உவேசா அவர்களுடையது, அப்புறம் மீனாட்சி சுந்தரம், இளங்குவனார், இந்த தமிழ் பணிகள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜி.யு. போப், வீரமாமுனிவர், பெருஞ்சித்திரனார் இதெல்லாமே அப்படியே அஸ் யூஷுவல் தான், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் அதை குறிப்பு என்ன கொடுத்துருங்கன்னா அழகு யூனிட், அதாவது இந்த யூனிட் 7ங்கிறதோடைய பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களை அடிப்படையாக கொண்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் படிக்கணும். ஸோ இப்படி போயிட்டுருக்கு. தமிழில் இப்படி இருக்குது. ஸோ இங்கிலீஷ்லேயுமே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க உங்களுடைய கருத்து என்ன? இப்போ வந்து இப்படி வந்து சிலபஸை வந்து அவங்க சடனாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் இப்போ வர 2025க்கான குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.